ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி வந்து க்ரீம் சீஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு குட்டி டெக்ஸில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி பார்த்திங்கன்னா கொதிக்கணும். கொதிக்கும் போது ஒரு கப் பாஸ்தா வந்து நான் போட்டுக்கிறேன். பாஸ்தா பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கும் போது தான் நீங்கள் வந்து பாஸ்தா ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. பாருங்கள், இன்னும் கூட கொஞ்சம் வேகணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ண உடனே கட் ஆகிடுச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதை வந்து தனியாக ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதே தண்ணியில் இருந்துச்சுன்னா இன்னும் ஓவர் குக் ஆகிடும். இந்த மாதிரி ஜென்னை எடுத்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து உதிரியாக கிடைக்கும். இல்லைன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிடும். நல்லா இந்த மாதிரி ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க க்ரீம் ரெடி பண்ணிடலாம். நான் பார்த்திங்கன்னா கடாய் எடுத்துக்கின்னு இருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இதை வந்து வறுத்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் செய்கிறோம், அதுக்காக தான் இந்த காஞ்ச மிளகாய். நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும், அந்தளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து ஆயிலுக்கு பதிலாக வந்து பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ண கார்லிக் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு கார்லிக் தான் ஹைலைட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம வந்து காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீன்ஸு, கொடமிளகாய், கேரட் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். இது கூட நீங்கள் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா ஆயிலில் வந்து வேக வச்சுக்கோங்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் நம்ம. அதே கடாயில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக இங்கே கூட நீங்கள் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஆயிலை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க, போதும், தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காய்ச்சிருக்கிற பால், காய்ச்சாமல் இருக்கிற பால் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் பால் ஆட் பண்ணிட்டு இந்த மைதா மாவு கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ரீமியாக கிடைக்கும், சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மைதா மாவு வந்து பாலோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் அப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து காஞ்ச மிளகாய் வறுத்தோம் இல்லைங்களா, அது வந்து மிக்சியில் போட்டு நான் வந்து பல்ஸ் மூடில் போட்டு எடுத்திருக்கேன். அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டில் வந்து சீஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து தேவைனாலும் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக க்ரீமியாக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. குட்டி பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது.
இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட க்ரீம் சீஸ் பாஸ்தா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டின்னர் கூட செஞ்சு சாப்பிட்லாம். எப்போவுமே டின்னருக்கு பார்த்திங்கன்னா தோசை, சப்பாத்தி, இட்லி தான் செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி க்ரீம் சீஸ் பாஸ்தா வீட்டில் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்ச மாதிரி இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் உள்ள வந்து பார்க்குறேன். பாய்.